என்னது வெண்ணிலாவை விஜய் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டானா? ஐயோ, இப்ப காவேரியோட நிலைமை என்னடா? ராகினி கூட போன காவேரி என்ன ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட எல்லாம் கேட்டு காவேரிக்கு வந்து கால் பண்றாரு நம்ம விஜய். அப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்துட்டு எங்க அக்கா கூடயே மாமா கூடயே நான் வந்துட்டு வெளியே வந்துட்டேன். அந்த பொண்ணு வந்து ராகினி வந்து என்னை இரிட்டேட் பண்ணிட்டே இருந்தா, நான் அதனால இங்க வெளியே வந்துட்டேன், நீங்க மட்டும் இன்னைக்கு ஆஃபீஸ் போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றா. உடனே விஜய் வந்து இல்லை, நீ பேசுறது ஏதோ சரியில்லையே, ராகினி ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கா போல, என்ன நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா விஜய் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு காவேரியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீ மாறிட்டடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அவனை, இப்போ தான்டா சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 1 இயர் அக்ரிமெண்ட் விஷயம் எனக்கும் தெரியல அப்படின்னு சொன்னோடனே விஜய் முஞ்சியை பார்க்கவே முடியல. என்ன சொல்கிறீங்க தாத்தா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து செம்ம ஷாக்கு. எனக்கு தெரியும்டா எல்லாம், அந்த பொண்ணை கைவிட்டுறாதடா, நல்ல பொண்ணுடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தாத்தா நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் எப்போயே கீழ்ச்சி போட்டுச்சு, அதை நாங்கள் மதிக்கவே இல்லை, நாங்கள் வந்து இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னோடனே தாத்தாவுக்கு செம்ம சந்தோஷம். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே சீக்கிரம் உங்கள் கையில் பேரம் பேத்தி என்ன குடும்பம் தாத்தா அப்படி சொன்னோடனே தாத்தாவை சொல்லவே முடியல, அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனால் இந்த சைடு வந்துட்டு காவேரி ரொம்ப சோகமாக இருக்காங்க. காவேரிக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அக்கா கிட்டே வந்து கடைக்கு போகிறாங்க. டெய்லர் கடைக்கு போயிட்டு, அக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா, அவங்க உன்னை பார்த்துட்டு போகலாம் பேசிட்டு போகலான்னு வந்தேங்க்கா அப்படி சொன்னாங்க. என்னடி ஆச்சு, நல்லா தாண்டி காலையில் கூட படப்படன்னு பேசிட்டு போனேன், இன்னிப்படாடி உடஞ்சி போயிருக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்பயே சொன்னாங்க, அம்மா சுற்றி போடணும், உனக்கு நிறைய கண்ணு பட்டுருச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு காவேரியால் அவங்க அக்கா கிட்டேயும் உண்மையை சொல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க இவங்க. அதுக்கப்புறம் நம்ம ராகினி எப்படா அந்த காவேரி வீட்டை விட்டு வெளியே போவான் அப்படின்னு சொல்லிட்டு காத்திட்டே இருப்பாங்க போல. ஸோ வந்துட்டு வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் மட்டும் தனியாக சந்தோஷமாக வராங்க. என்ன இவன் சந்தோஷமாக இருக்கான், இப்படிலாம் இருக்கக்கூடாதே, என்னப்போ வந்து வெண்ணிலா மேட்ரு தெரிஞ்சிருக்கணுமே, அப்படி என்ன அப்போ காவேரி இன்னும் சொல்லலை, அவள் வரட்ட அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ராகினி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடியே வந்து காவேரியும் வந்துடுறாங்க. அப்புறம் வந்து ராகினி வந்து காவேரி கிட்ட வந்ததுக்கப்புறம், காவேரி என்ன நினச்சிட்டு இருக்க நீ விஜய் கிட்டே சொல்கிறியா வெண்ணிலா பற்றி, இல்லை நானே சொல்லட்டுமா, ஓவரா பண்ணிட்டு இருக்க, நீ எவ்வளோ டைம் தான் எடுப்ப அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே சொல்லிடுறேன் ராகினி அப்படின்னு சொல்லிட்டு ராகினிகிட்ட வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க நம்ம காவேரி. நைட் ஃபுல்லாக காவேரி அழுதிட்டே இருக்காங்க. விஜய் இவ்வளோ கேட்டு பார்க்குறாரு, ஆனால் அந்த பொண்ணால் வந்து சொல்லவே முடியல வெண்ணிலாவை பற்றி. ஸோ காலையில் ஏஞ்சி பார்த்தா திடீர்னு வந்து வெண்ணிலா கூப்பிட்டு வந்து நிற்கிறாரு. இந்த பொண்ணுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, ஐயோ நம்ம கதை முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினச்சிட்டா. அவங்க தாத்தாவுக்கு செம்ம ஷாக்கு, என்ன வெண்ணிலாவை கூப்பிட்டு வந்துட்டா, இப்போ காவேரியோட நிலைமை என்ன அப்படி சொல்லிட்டு அவருக்கும் ஒரு சம பயம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து தெரியல. விஜய் என்னோட வெண்ணிலான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ யாரை சூஸ் பண்ண போகிறாரு, கண்டிப்பாக வந்து காவேரி கைவிட மாட்டார், அதே மாதிரி வெண்ணிலாவையும் அவ்வளோ சீக்கிரம் அவர் வந்து உற்று மாட்டார். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட்